குருவி துணை. மணி ஆயிடுச்சு, ஆரம்பிச்சிடலாம். தவம் சொந்தக்காரங்க நம்ம 2 பேரும் யாராவது இருக்காங்க. தனவலையா ஒரு 10 நிமிடம் துரிய தவம் நடத்திடலாமாங்கய்யா? ஒரு 15 நிமிடம் நடக்கலாம். தவம் ஒன்றும் வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் நம் அனைவரோடு இணைந்து வழி நடத்துமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணு என்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்றிருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கி இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் என்னை மறவா சாந்த வாழ்வழித்தோய் என் சந்தோஷ செய்தி இதுவே. வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடங்களை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடங்களை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை யோகிராஜ் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துரியம் தொடக்கம் ஆகியனை.
துரியம்
வாழ்க வளமுடன். தவத்தினை நிறைவு செய்து கொள்ளுவோம். தவ ஆற்றல் உடல் முழுவதும் பரவட்டும். உடலும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் அடையட்டும். துரியநிலையில் இருந்து சங்கல்பமும் வாழ்த்துக்களும். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். ஆசான் அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலகெங்கும் அமைந்துள்ள வேதாத்திரி அமைப்புகள் அனைத்தும் வாழ்க வளமுடன். இன்று இந்த சிந்தனை விருந்து நிகழ்விலே கலந்து கொள்ள வருகிருந்துள்ள அன்பர்களும் அவருடைய அன்பு குடும்பத்தினரும் வாழ்க வளமுடன். வாழ்க்கை துணையை நினைத்து வாழ்த்துவோம். வாழ்க்கை துணைவியோட குடும்ப உறுப்பினர்களை நினைத்து, அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் அனைவரையும் நினைத்து வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். இந்த உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். நடத்தி தந்த பேராசிரியர் சாந்தகுமார் அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. அன்னை லோகம்பால் அவருடைய பிறந்த நாளை நாம் மனைவி நலவேற்று தினமாக கொண்டாட இருக்கின்றோம். அதில் ஆன்லைன் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த இதை சரியாக அதை பண்ண முடியல. சரி, முதல் ஞாயிற்றுக்கிழமை மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்ம நடக்கக்கூடிய அந்த கலந்துரையாடலில் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதனால் அதன் அடிப்படையில் இன்றைக்கி அதை பற்றிய ஒரு சிந்தனை இன்றைக்கி இருக்குது. அதில் இவங்க இணையராக இவங்க 2 பேரும் கலந்துக்கிறாங்க. பேராசிரியர் சாந்தகுமார், பேராசிரியர் மீராமா அவர்கள் இருவரையும் வணங்கி வரவேற்போம். அதை தொடங்கி இது பண்ணுங்க. நீங்களே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அவங்க மட்டும்தான் வந்திருக்கிறாங்க இணையராக, தம்பதியராக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலகெங்கும் மனை நல வேட்பு விழாவை உலகெங்கிலும் உள்ள அறிவு திருக்கோயில் தவ மையங்களில்
மாண்புமிக்க மனைவியை மதித்து போற்றி வணங்கும் ஒரு விழாவாக ஆகஸ்ட் 30 இந்த நாளை கொண்டாடி வருகிறார்கள். வாய்ப்பு உள்ள போது அந்த நாளிலோ அல்லது அடுத்து வரக்கூடிய ஒரு வார நிகழ்விலோ எந்த நாளிலோ இந்த நாளை அவர்கள் மனைவிக்காக அவர்களை வாழ்த்தி மகிழும் வேண்டும் என்ற நோக்கிலே இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. உலக சமுதாய சேவா சங்கம் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பல ஆண்டுகளாக செய்து வருகிறது. அருட்தந்தை அவர்கள் மனித சமுதாயத்திலே உள்ள ஒரு பல்வேறு நிகழ்வுகளை உற்று நோக்கிய பொழுது அன்னைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள், நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். எப்படி பலருக்கும் முக்கியத்துவம் கொடுக்கும் நிலையிலே மனைவிக்கு முக்கியத்துவம் இந்த சமுதாயம் கொடுக்கவில்லை என்பதை உணர்ந்து சமுதாய சிக்கலை தீர்க்கும் வகையிலே தன்னுடைய மனைவி அன்னை லோகாம்பாள் அவர்களின் பிறந்த நாளை மனைவி நல தினம் வேட்பு தினமாக கொண்டாடுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அந்த நாளிலே மனைவியின் பெருமைகளை நினைவு கூர்ந்து வாழ்த்தி மகிழும் ஒரு நாளாக அந்த பிறந்த நாளை கொண்டாடலாம் என்ற சிந்தனையை விதைத்தார்கள். அது மேலோட்டமாக பார்த்தால் பெண்ணை அந்த ஒரு நாள் மகிழ வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மட்டும் பொதுமக்களுக்கு தெரியலாம். ஆனால் உண்மையிலே இந்த சமுதாயத்திலே பெண்ணினத்தை, குறிப்பாக மனைவியை ஆண் வர்க்கம் கணவர்கள் சமபங்கு கொடுத்து சிறப்பு கொடுத்து அவர்களை வாழ்த்தி வணங்க ஒரு நிலையை உருவாக்க வேண்டும். இந்த நோக்கில்தான் சமுதாயத்தில் உள்ள சிக்கல்களை தீர்க்கும் நோக்கில்தான் வடிவமைக்கப்பட்டது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக கொண்டாடி வரும் நாம் சமுதாயத்திலே ஆண்கள், கணவராக இருக்கக்கூடிய ஆண்கள் மனைவியின் புனிதத்தை உணர்ந்து இந்த சமுதாயத்திலே மேம்பட்ட சமுதாயமாக ஆண் வர்க்கம் கணவர்கள் திகழ்கிறார்களா என்பது இன்னும் கேள்விக்குறியாகவே உள்ளது. இதை மாற்ற நம்மால் முடிந்த விழிப்புணர்வு நிகழ்வுகளை அங்கங்கே நடத்த வேண்டியது உள்ளது. இதுபோன்ற நிகழ்ச்சிகள் கொண்டாட வேண்டியதும் கடமையாக உள்ளது. இது ஒரு நாள் நிகழ்வு மட்டுமல்லாமல் வாழ்நாள் முழுவதும் தியாகச் செம்மலாய், தெய்வீகமாய், அர்ப்பணிப்போடு வாழ்ந்து வரும் மனைவி என்ற அற்புத படைப்பை ஆண் வர்க்கம் கணவர்கள் மதித்து வணங்கி போற்றி வழிபடும் பொழுது, வாழ்த்தும் பொழுது அந்த சமுதாயம் மேம்பட்ட சமுதாயமாக விளங்கும். அத்தகைய நிலையை நோக்கி நாம் அனைவரும் முயற்சிகளை மேற்கொள்வோம். இந்த நாளில் வருகின்றுள்ள அந்த தம்பதியராக வருகின்றவர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களாக வருகின்றிருக்கும் அனைவருக்கும் அருட்தந்தையின் அவர்கள் ஆசியோடும் அருளன்னை லோகாம்பாள் அவர்கள் ஆசியோடும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். சிறப்பாக மனைவியாக அவதரித்த அந்த அற்புத பெண்மணிகளை வணங்குகிறோம், வாழ்த்தி மகிழ்கிறோம். அருளன்னை லோகாம்பாள் தியாகி. இந்த ஒரு மாபெரும் மகானை நமக்கு உருவாக்கி சமுதாயத்திற்கு அர்ப்பணித்த ஒரு பெரும் கொடை வள்ளல்.
எத்தகைய ஒரு தியாகம்! பொது சொத்தாக தன் கணவனை 50வது ஆண்டுக்கு மேல் உலகத்திற்காக வாழட்டும் என்று தனது இன்பத்தை எல்லாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு கணவரின் விருப்பமே தனது விருப்பம் என்ற நோக்கிலே கணவரின் மேம்பாட்டிற்காக அர்ப்பணித்த ஒரு அருட்கொடை வள்ளல் அன்னை லோகாம்பாள். அதனால்தான் மகரிஷி அவர்கள் மனைவியை மாண்புமிகு மனைவி என்று உள்ளன்போடு வாழ்த்தினார்கள். அன்னை லோகாம்பாள் நற்குணங்களின் உயரிய பண்புகளை எல்லாம் அவர்கள் சர்வசாதாரணமாக வாழ்க்கையிலே கடைபிடித்தார்கள் என்பதெல்லாம் மகரிஷியின் வாழ்க்கை வரலாறு நூல்களில் படித்தவர்களுக்கு தெரியும். அருளன்னையின் சகாப்தம் அப்படிங்கிற ஒரு நூல் பல் சமீபமாக வந்தது. அதிலும் விடுபட்ட செய்திகள் எல்லாம் அருளன்னையின் ஒவ்வொரு நாளும் குடும்ப வாழ்விலே ஏற்பட்ட ஒவ்வொரு நிகழ்விலும் தன்னை எவ்வாறெல்லாம் உயர்ந்த குணங்களோடு வாழ்ந்தார்கள், இணக்கத்தோடு வாழ்ந்தார்கள், ஒத்த கருத்துகளோடு வாழ்ந்தார்கள் என்பதையெல்லாம் பார்த்து அதிசயமிக்கு வெற்றி பெற்ற ஒரு மனிதனுக்கு பின்னாலும் ஒருவர் இருப்பார் என்பது போல அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி இந்த சமுதாயத்தின் அருட்தந்தையாக குருபுரானாக வலம் வந்ததற்கு அணிவேராக இருந்தவர் அருளன்னை லோகாம்பாள். வாழ்க்கையில் பல்வேறு ஏற்றத்தாழ்வுகளிலும் மகரிஷி கலங்கிய போதும் கூட அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருக்கு ஆறுதல் தந்து நம்பிக்கை அளித்து இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு, தன்னம்பிக்கையோடு வாழும் வாழ்க்கைக்கு அவர் வழிகாட்டியவர். மகான்களின் ஆசி அவர்களுக்கு இயல்பாகவே இருந்தது. மருத்துவ குணம், மருத்துவத்தில் அவர் தேர்ந்தவராகவும் இருந்தார். பிரசவம் பார்த்தல், ஊர் மக்களுக்கு தொண்டு செய்தல், குழந்தைகளுக்கு அன்பு காட்டுதல், விருந்தோம்பல், இன்முகம், இப்படி பல்வேறு நற்பண்புகளில் எல்லாம் பார்த்தவர்கள் எல்லாம் வியந்து போகும் அளவிற்கு வாழ்ந்து காட்டி ஒரு பெண்மணி. அத்தகைய நற்குணவதியை இந்த நாளிலே நாம் வணங்குகிறோம். மாண்புமிக்க அந்த மனைவி எவ்வாறு பிறந்த வீட்டை விட்டு கணவனுக்காக அடியெடுத்து வைக்கும் அந்த நாளில் அவள் தியாகத்தின் திருவுருவமாம் பற்றற்ற துறவியாக வந்துள்ள அந்த குணத்தை அனைவருமே போற்றி மகிழ வேண்டும், வாழ்த்த வேண்டும். பெருமைக்குரிய அந்த மனைவியின் அர்க்குணத்தை அனைவரும் உணர்ந்து அவர்களை பாராட்டி வாழ்த்தி மேலும் உயர்வுக்கு கொண்டு வரும் பொழுது சமுதாயம் மேம்படும், இணக்கமாக வாழும், இல்லற வாழ்வில் இன்பம் மேலும் மிகும். அந்த வகையிலே மனைவியாக வாய்த்த அக்குணவதியை கணவன்மார்கள் வாழ்த்தி மகிழ ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கொள்வோம். எப்படி இப்ப தம்பதியரா வந்தவங்க
ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்கும்படி, ஒருவர் கண்ணை மற்றொருவர் பார்க்கும்படியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். யாரெல்லாம் தம்பதி வந்திருக்கோ அவங்க கேமரா ஆன் பண்ணிடுங்க. மற்றவங்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இதுல தம்பதியர்களா கலந்திருக்காங்களா அப்படின்றது தெரிஞ்சா ஒரு 10 நிமிடம் என்ன காந்த பரிமாற்ற தவம் நடத்தலாங்க ஐயா. இல்ல தம்பதியர்கள் இருக்காங்களான்னு தெரியல. இல்லை, யாரும் இல்லை. ஏன்னா அவங்க நம்ம அவர் வந்து கடையில் இருப்பார் நினைக்கிறேன். நம்ம ஆமாம், அவர் மாடசாமி அவர் வீட்டில் இருக்காங்களா வேலையில் இருக்காருன்னு தெரில. ஐயா வாழ்வளமுடன் மாடசாமி. சொல்லுங்க. நேற்றே மன்றத்துல வச்சு இந்த இது நடந்து மனைவி வாழ்க வளமுடன். சரி, இன்னைக்கு வந்து டியூட்டிங்கனால டியூட்டில இருந்தார். நல்லது நல்லது. வாழ்க வளமுடன். அப்புறம் அவங்க ஆனந்தியம்மா அவங்க மட்டும்தான் கலந்துக்கிறாங்க. இவங்க தேன்மொழி அம்மா அவங்க மட்டும்தான் கலந்துருக்காங்க. நீங்கள் மட்டும்தான் தம்பதி வந்துருக்கீங்க. நீங்கள் அப்படி உங்களுடைய இதை அப்படி சொல்லிவிடுங்க. மற்றவங்க அவங்க பிறகு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். வாழ்க வளமுடன். நீங்கள் 2 பேருமே ஏற்கனவே பண்ணிட்டுருப்பீங்க. என்ன பண்ணுங்கிறத மாத்திரம் சொல்லுங்கள். அவங்க வீட்டில் போய் கூட பண்ணிக்கோங்க. வளமுடன். இந்த காந்த பரிமாற்ற தவம் அப்படின்றது மகரிஷி அமைச்சு கொடுத்திருக்கக்கூடிய இந்த தவம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு தவம். ஒரு பெண், ஒரு ஆண் இருவரும் இல்லறத்துல இணையறதுக்கு முன்னாடி அவங்க இருவரும் வெவ்வேறு இடத்துல, வெவ்வேறு சூழ்நிலையில, வெவ்வேறு பழக்க வழக்கங்களோடு வாழ்ந்து வந்திருப்பாங்க. அவர்கள் இருவரும் திருமணம் என்ற ஒரு நிகழ்வின் மூலமாக 2 மனங்கள் இணைகின்ற பொழுது வெவ்வேறு இல்லறத்தில், வெவ்வேறு சூழ்நிலையில், வெவ்வேறு பழக்க வழக்கங்களோடு இருந்தவர்கள் இருவருடைய மனமும் ஒத்து ஒரே இல்லறத்தில், ஒரே சூழ்நிலையில், ஒரே பழக்க வழக்கத்தில் வாழக்கூடிய அந்த நிலையில் ஒரு குடும்ப அமைதி அப்படின்றது சிறப்பாக அமைய வேண்டும் என்றால், இந்த கணவன் மனைவி இருவருக்குள்ளும் புரிதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. இந்த புரிதலை நாம் ஒருவருக்கொருவர் பேசிதான் புரிய வைக்க வேண்டும் என்பது அல்ல. இதை இந்த காந்த பரிமாற்ற தவத்தின் மூலமாக நாம் செய்து வரும் பொழுது நாம் என்ன நினைக்கின்றோமோ அது கணவருக்கும், கணவர் என்ன நினைக்கின்றாரோ அது மனைவிக்கும் தோன்றும். அப்பொழுது இருவருக்கும் ஒரு ஒத்த மனநிலை உருவாகும். அந்த ஒத்த மனநிலையில் எண்ணக்கூடிய எண்ணங்கள் ஒத்ததாக இருக்கும், செய்யக்கூடிய செயல்கள் ஒத்ததாக இருக்கும், சொல்லக்கூடிய சொல் ஒத்ததாக இருக்கும். அவ்வளவு அருமையானதொரு தவத்தை மகரிஷி மறைமுகமாக இந்த காந்த பரிமாற்ற தவத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. இந்த தவத்தை நம்ம எப்ப வேணாலும் செய்யலாம். அருளன்னை லோகாம்பாள் அவர்களுடைய பிறந்த தினமான ஆகஸ்ட் 30ஆம் நாள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. இதை நாள்தோறும் காலையில் எழும்பொழுதே
கணவன் மனைவியுடைய கண்ணையும் மனைவி கணவருடைய கண்ணையும் ஒரு 2 நிமிடம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி மகிழலாம். இல்ல என்னால அப்ப முடியல அப்படின்ற பட்சத்துல ஏதோ வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு துரிய தவம் இயற்றி கைகள் 2யும் கோர்த்து கொண்டு வலது கையோடு கை கொடுப்பது போலவும், இடது கையோடு கை கொடுப்பது போலவும், இடது கை கணவன் மனைவியுடைய இடது கை கீழாகவும், வலது கை மேலாகவும் வைத்து ஆள்காட்டி விரல் நாடியை தொட்டவாறு வைத்துக்கொண்டு ஒருவரை ஒருவர் பார்த்து அமர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுது கைகள் வழியாகவும் அந்த காந்த பரிமாற்றம் நிகழும். கண்கள் வழியாகவும் ஒருவரை ஒருவர் ஒரு துரிய தவம் இயற்றி ஒரு 2 நிமிடம் ஒருவரை ஒருவர் அரைக்கண் பார்வையில கண்களை பார்த்துக்கிறோம். அப்ப பார்க்கும்போது கணவர் கண்களிலிருந்து காந்த ஆற்றல் அலையலையாக மனைவிக்கும், மனைவியுடைய கண்களிலிருந்து காந்த ஆற்றல் அலையலையாக கணவருக்கும் பாயும். அப்ப நமக்குள்ள அந்த 2 நிமிடம் பார்த்துட்டு கண்ணை மூடி உள்ளுக்குள்ள கவனிக்கும்போது ஒரு அமைதியான ஒரு உள்ளுணர்வு தோன்றும். அந்த அலை பரவுறத நம்மளால நல்லா உணர முடியும். அந்த நேரத்துல நாம கணவன் மனைவியையும், மனைவி கணவரையும் நினைச்சு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்னு வாழ்த்திக்கிட்டே ஒரு 3 நிமிடம் இருக்கலாம். 2 நிமிடம் கண்களை பார்க்கின்றோம். 3 நிமிடம் கண்களை மூடி ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்கின்றோம். மீண்டும் கண்களை திறந்து 2 நிமிடம் ஒருவரை ஒருவர் அரைக்கண் பார்வையில அன்போடு கருணையான பார்வையோடு பார்க்கின்றோம். 2 நிமிடம் பார்த்து முடிந்த பிறகு கண்களை மூடி மீண்டும் நாம் ஈன்ற குழந்தைகளை நினைத்து இருவரும் ஒருமித்த மனதோடு அந்த குழந்தையை வாழ்த்த வேண்டும். மூன்று நிமிடம் வாழ்த்தி முடித்த பிறகு மீண்டும் 3வதாக கண்களை திறந்து அரைக்கண் பார்வையில ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும். 2 நிமிடம் பார்த்து முடித்த பிறகு 3வது முறை கண்களை மூடி கணவருடைய உறவினர்களை மனைவியும், மனைவியுடைய உறவினர்களை கணவரும் நினைந்து மனதார வாழ்த்த வேண்டும். அப்படி வாழ்த்தி வரும் பொழுது ஒரு நம்ம குடும்பத்துக்குள்ள ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள முதலாவதாக அந்த இணக்கம் உருவாகும். அடுத்து குழந்தைகள், அடுத்து நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சுற்றத்தினர்கள், இவர்கள் மத்தியிலேயும் நம் இணக்கத்தோடு வாழ இந்த காந்த பரிமாற்ற தவம் வழிவகுக்கும். ஆகவே இந்த தவத்தை மனைவி பிறந்த நாள் அன்றைக்கு கூட செய்யலாம். எப்பெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த மாதிரி செய்வது சிறப்பு. நாங்க இங்க பெரம்பலூர் மனவளைக்கலம் மன்ற அறக்கட்டளையில மாதந்தோறும் 3வது வியாழக்கிழமை மாலை 6 to 7 இந்த காந்த பரிமாற்ற தவம் வைத்து கொண்டு வருகின்றோம். கடந்த ஓராண்டு காலமாக இந்த தவத்தை தொடர்ந்து செய்வதன் மூலம் குடும்ப மேன்மை அப்படின்றதுல ஒரு குடும்ப அமைதி, குடும்ப மேன்மை அப்படின்றதுல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியுது. அதனால இந்த தவத்தை எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பெல்லாம் நாம செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல ஒரு மென்மையான, இன்பமான, அமைதியான, மகிழ்ச்சியான ஒரு வெற்றியை நோக்கிய ஒரு பயணத்திற்கு
நம்மளை இந்த தவம் அழைத்து செல்லும் என்பது உறுதி. எவ்வளவோ தவங்கள் செய்யலாம். ஆனா இந்த தவத்தை செய்து நம்ம ஒருத்தர் புரிந்து கொண்டோம் அப்படின்னாவே, இதுல மேன்மை பெற்றாவே எல்லா தவமும் நமக்கு எளிமையாக கிட்டும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அருட்தந்தை அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை லோகாம்பாள் அவர்களுக்காக இந்த தவத்தை வடிவமைத்திருப்பதாக எல்லோருக்கும் தெரியலாம். ஆனா மகரிஷி இதுக்குள்ள உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து கணவன் மனைவிகளும் அவர்கள் குடும்பத்தில் ஒத்த தன்மை கொண்டவர்களாக திகழ வேண்டும். அதற்கு இந்த தவம் மறைமுகமாக அவர்களுக்கு பயன்படும் என்ற நோக்கிலே இந்த தவத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆகவே இந்த தவத்தை நம் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து பயன்படுத்தி குடும்ப அமைதிக்கு வழிவகுப்போம் என்று கூறி, இந்த அருமையானதொரு வாய்ப்பை அளித்த அமைக்கு வேதாத்திரிய கம்யூனிட்டி குழுவிற்கு நன்றியையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தாங்கள் அனைவரும் வாழ்வில் ஏற்றம் தரும் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ எல்லாம் வல்ல இறையருளும் குருவருளும் என்றென்றும் உங்கள் அனைவருக்கும் துணை நின்று வழி நடத்துமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மற்றவங்க உங்க கருத்துக்களை ஏதாவது சொல்லுங்க. தனபலியா மடசாமி. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். பேசலாமா? பேசுங்க, அதுதானே. ஐயா எனக்கு திருமணமாகி ஒரு 15 ஆண்டுகள் ஆகுது. ஆனால் நான் மன்றத்துக்கு ஒரு 11 வருஷம் ஆகுது பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் கணவன் மனைவி புரிதல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏதாவது விஷயங்கள்ல சண்டைலாம் வரும். ஆனால் இந்த மன்றத்துக்குள்ள நம்ம பயிற்சிகள்லாம் செய்ய பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். நம்ம நினைக்கிற மாதிரி விட்டமா இருப்பாங்க. நம்ம கருத்து வேறுபாடுங்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது இப்போ சமீப காலமா ஒரு 6-7 வருஷமா நம்ம என்ன நினைக்குமோ அதை அப்படியே செய்வாங்க. உதாரணமா ஒரு சமையல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சிருப்பாங்க, நான் டியூட்டிக்கு வந்திருப்பேன், என்ன கூட்டு வைக்க சொல்லணும்னு நினைச்சிருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா மத்தியானம் போகும்போது அந்த கூட்டு கரெக்டா வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பெரிய ஆச்சரியமா நிறைய விஷயங்கள் அப்படியே அனுபவமாகவும் ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். இந்த மனவள கலையோட கிஃப்ட்னு நான் நினைக்கிறேன். அது போக நிறைய விஷயங்கள் குடும்பத்துல நம்ம கருத்துக்கு ஏத்தாப்புலயே அவங்க நடந்துக்குருவாங்க. அந்த வகையில இந்த மனவள கலைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், அந்த பயிற்சிக்கு அப்புறம் தான் ஒரு புரிதல் நிறைய வந்துருக்கு. விட்டு கொடுத்து போற தன்மை அவங்களோட நமக்கும் நிறைய இருக்கு இந்த பயிற்சி பண்றதுனால. தினைக்கும் அவங்க வீட்டுல ஒய்ஃப்லாம் பயிற்சி பண்றது கிடையாது. அவங்க ஆனால் வருவாங்க, மற்ற பீச்சை எடுத்திருக்காங்க. நான் அது ரெகுலரா பண்றது இல்லை. இருந்தாலுமே நம்ம ஒழுங்கா அந்த பயிற்சி பண்ணாலே அதோடைய பலன் அவங்களுக்குள்ளே இருக்கு. ஒரு புரிதல், விட்டு கொடுத்து போற தன்மை, இதெல்லாம் இந்த மனோகல கலையில இருக்கு பார்த்துவாங்க. அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி மற்றவங்க ஒருத்தர் குடும்பங்களை பார்க்கும்போது அவங்கள்ட்ட இருக்கிற சண்டை சச்சரவு, இந்த பிரச்சனை பக்கத்துல நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ளே அண்ணன் தம்பிக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு கருத்து முரண்பாடு, ஒய்ஃபுக்கு கணவனுக்கு, அண்ணன் ஒய்ஃபுக்குள்ள இதெல்லாம் பார்க்கும்போது ஆண்டவன் நமக்கு இந்த மகிழ்ச்சி, இந்த மனவளைகளை கொடுத்து இவ்வளவு அமைதியான வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கியா. இது நேரத்தையே மன்றத்துல நடந்துச்சு. மனைவில கிட்டத்தட்ட ஒரு 11 ஆண்டுகள் ஆகுது. ரெகுலரா ஒய்ஃபை கூட்டுட்டு போய் கலந்துக்குவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த நாள்லாம். அது நேரத்தையே போய் கலந்துக்கிட்டாச்சு. இன்னைக்கு ஐயா அந்த கலந்துரையாடல் நடந்த உடனே டியூட்டியில இருந்தேன். ஒய்ஃபை கூட்டு முடியல, டியூட்டியில இருக்கிறனால கலந்துக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க. அம்மா தவம் எடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. அதுவும் நல்ல புரியுதா. முன்னாடி வருஷத்துக்கு ஒருக்கா தான் இதை பண்ணுவோம். அந்த அம்மா சொன்ன மாதிரி மாசத்துக்கு ஒரு நேரம் அதெல்லாம் இன்னொரு நேரம் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க. ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி மடசாமி அவர்களுக்கு. எத்தனை படிக்க கடையில் இருக்கீங்க, சுருக்கம் ஏதாவது சொல்லுங்க. வாழ்க வளமுடன் ஐயா.
ஐயா கல்யாணம் ஆகி எப்படி 11 வருஷம் ஆச்சுயா. வந்து திருமணத்துக்கு முன்னாடி இந்த ஆசிரியர் பயிற்சி எல்லாம் முடிச்சுட்டு தான் ஏன்னா மகரிஷி சொல்லியிருக்காரு, நீங்கள் எல்லாமே முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து மேரேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே குடும்ப அமைதி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறதுனால அது இப்போ 23 வயசுலேருந்து இதெல்லாம் இருக்கேன். அதாவது கோயம்புத்தூர் மானாக்கா வீதி மனவளக்கலை மன்றம் அங்கே தான் இருந்தது. இப்போ மேரேஜுக்கு அப்புறம் அந்த தவத்தை அங்கே கண்டினியூ பண்ண முடியல. அப்போ உங்களை மூலியமாக தான் நான் வந்து இந்த அளவுக்கு வந்தது, இங்கே தொடர்ந்து செய்ய முடிஞ்சது நீங்கள் ஓகே பண்ணதுனால ஃபேஸ்புக் மூலியமாக. அது தொடர்ச்சி வீட்டில் வந்து பயிற்சி பண்ணுவோம். தவம் வந்து இந்த வீடியோ பண்ணுறது மகரிஷியோட ஸ்பீச் மூலியமாக. இடையில ஒரு 2 வருஷம் வந்து இதுக்காக போயிருக்கோம், நம்ம மனைவியில் நல்ல வேட்புவதற்கு போயிருக்கோம். அங்கே 2 பேருமே கலந்துக்கிட்டு நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கே புதுசாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வித்தியாசமாக இருந்துச்சு, அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ வரையும் வந்து இந்த அவங்களோட நினைக்கிறது எல்லாமே இப்போ நான் என்ன நினைக்கிறேனோ அது அவங்களும் அதே மாதிரி நினச்சிட்டு, இப்போ எப்படிங்க நான் ஒன்று நினச்சேன் அதே மாதிரி வாங்கிட்டு வர்றீங்க. ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு செயலாக இருந்தாலும் சரி, நம்ம எதுவும் அந்த அளவுக்கு சொல்லிக்கிறது இல்லை, இருந்தாலும் செய்யும் போது அவங்களுக்கு வந்து அது அவங்களுக்கே ஆச்சரியமா இருந்து எப்படிங்க இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. நேற்று வரையும் அது மாதிரி கேட்டாங்க. ஒரு கடைகளில் ஏதாவது ஒன்று வாங்குறோம் அப்படிங்கும்போது நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே நான் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு புரிதல் இந்த மாதிரி இதில் தவத்தில் போகும்போது கிடைக்குது ஐயா. இதனால இந்த தவத்தில் இருக்கும்போது நமக்கு ரொம்ப பயிற்சி தவம் இருக்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்லேயும் செய்ய சொல்லிக்கிட்டே இருக்கேன், அவங்களுக்கு வேலைன்றாங்க, இருந்தாலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாங்க, குழந்தைகளையும் நம்ம வந்து பயிற்சிகளை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். காலையில் எழுப்பி விட்டு அவங்களே பண்ண சொல்கிறது. நம்ம பண்ணும்போது தானே அவங்களும் பண்ணுவாங்க, அதனால நான் பண்ணும்போது அவங்களும் வந்து உட்காந்து பயிற்சி பண்ணுவாங்க. தவம் வந்து இப்போ வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சும்மா ஒரு இது சொல்லி ஒரு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் ஆனவுடனே தவத்தில் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுவும் செய்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வந்து வற்புறுத்தாம நம்மளே வந்து நம்ம சொல்லின் மூலியமாக தான் நான் வந்து சொல்லி பண்ணியிருக்கேன். நான் யாரையும் வற்புறுத்தலை. பிள்ளைகளை வந்து சீக்கிரம் எழுந்துறீங்கன்னுலாம் சொல்கிறது இல்லை. நம்ம செய்கிறத பார்த்து எழுந்திரிச்சு அதே மாதிரி பயிற்சி பண்ணுறது எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் அந்த மகிழ்ச்சி கொடுத்த அந்த பயிற்சி தவம் இதன் மூலியமா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இதன் மூலியமா ஏதாவது சொல்ல வர்றீங்களா? இதன் மூலியமா ஏதாவது சொல்ல வர்றீங்களா? ஆனந்தினா இவங்களா? வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நான் சரி சரி, ரொம்ப நாளா கலந்துக்க முடியாம போயிடுச்சு. சரி, பரவாயில்ல. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. ஸ்பீச் வந்து ரொம்ப எனர்ஜிக்கா இருந்தது. வீட்டு அவங்க வீட்டுல வந்து அவங்க சென்னைக்கு போயிருக்காங்க டியூட்டிக்கு. அதனால இந்த தடவை எங்களால இந்த மனைவி நல வேட்பு நாள்ல கலந்துக்க முடியல. ஆனாலும் நேத்து பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி ஒரு 6 மந்த் ஆகுது. அதனால பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு போய் அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க. தூத்துக்குடி முத்துநகர் அறிவித்திருக்கோயில கலந்துக்கிட்டாங்க. சந்தோஷம். அதனால ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதுக்கு முன்னால பேசினாங்கல்ல அன்பர்கள், அதே மாதிரிதான் ஒரு நல்ல, நானும் கல்யாணம் ஆகி 23 வருஷம் 24 வருஷம் ஆகுது. ஆனா ஒரு நல்ல ஒரு புரிதல், ஒரு என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்றத அவங்களும் நான் இதை நினைச்சேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம நினைக்கிறதையும் அவங்க நினைக்கிறது நான் சொல்லுவேன். இதே மாதிரிதான் நடந்தது, நீங்க இப்படிதான் இது ரொம்ப, அதாவது அதாவது அவங்களும் சொல்லுவாங்க, அதே இது நானும் சொல்லுவேன். அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா ஒரு அருமையான பயிற்சி கரெக்டா பண்ணா நம்ம நினைச்சது அப்படியே நடக்குது. அவ்வளவுதான். நான் இனிமே கண்டிப்பா கலந்துக்க ரொம்ப முயற்சி பண்றேங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிம்மா. வாழ்க வளமுடன் நண்பர்களே. எல்லாரும் இல்லறம் அல்லது நல்லது நன்று என்று அவை சொல்லியிருக்கிறாங்க. அறத்தாற்றில் நிலவார்க்கை ஆற்றில் அது ஒரு புறத்தாற்றி போய் பெறுவதன் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, இல்வாழ்க்கையில் தான் நம்ம எல்லாவற்றையும் நம்முடைய பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. அந்த அது அல்லாத நீங்கள் காட்டில் போயோ அல்லது வேற எங்கேயோ போயோ உங்கள் பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியுமான்னா இல்லை. ஏன்னா ஒரு நாணயத்தினுடைய 2 பக்கம் போல இருக்கக்கூடிய கணவன் மனைவி இவங்க 2 பேருடைய பதிவுகளுக்கு ஏற்பதான ஒரு அந்த இது கிடைச்சிருக்குது. அப்போது அதுக்குள்ள ஒரு வாய்ப்பு தான் இந்த இது. அப்போது இதை உணர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் நம்ம அந்த மேன்மை உணர்தல் அப்படிங்கிறது ஒரு அன்பர் சொன்னாரா இல்லையா, நம்ம செய்யக்கூடிய பலன் வாழ்க்கை துணைக்கு போகுது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி தான் அதை உண்மைதான். அது நம்ம அவங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நம்ம நடந்தது அது அன்னைக்கு தான் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நாளாக இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க என்னுடைய வாழ்க்கை துணைவி அவங்க தவறுனாங்க. அவங்க தவம் செய்கிறதெல்லாம் இல்லை, எதுவுமே செய்ய மாட்டாவில். குழந்தை மாதிரி ஒன்றும் தெரியாது, ஒரு விவரமும் தெரியாது. என்ன இப்படி இருக்காங்களா அப்படின்னு நினைக்கிறது உண்டு. பட் அவங்களுடைய இறக்கும் தருவாயில் நான் சக்திகள் அளவில் பிரபஞ்ச அளவில் விரிஞ்சு நின்று அந்த ஆன்மாவை என்னோட வச்சுக்கிட்டது அவங்கள அந்த அளவுக்கு ஒரு தூய்மையான ஆன்மாவாக அவங்க இருந்ததுனால அவங்கள அந்த மாதிரி அதோட இணைச்சாச்சு. அது அந்த நிலையை ஒரு சில நேரம் நம்ம எத்தனையோ வருஷம் 35 வருஷத்துக்கு மேலே தவம் பண்ணுறோம், நமக்கு கிடைக்குமா அப்படின்னு தெரியல. அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த இது போயிட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய இதில் வாழ்க்கையில் அது நிறைய நம்முடைய பதிவை ஒட்டி தான் எல்லாமே வருது. கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவன் அமைகிறதெல்லாம் அப்படி தான் வருது. அதனால் நண்பர்களே, அதை இந்த ஒரு இது நமக்கு சீக்கிரமாக அந்த பதிவு நீக்கங்கிறது எல்லார வாழ்க்கையில் தான் நடக்கும். நீங்கள் வேற யாரும் இதை இது பண்ண முடியாது. ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறோம், திட்டுறோம், வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் அப்போ திரும்ப அதை சேர்ந்துக்கிறோம். குழந்தைங்க மாதிரி தானே அதை சேர்ந்துக்கிறோம். நம்முடைய பதிவுகள்லாம் நீக்கம் பெறுவதற்கான ஒரு ஏற்பாடு, இறைநிலையே ஏற்பாடு செஞ்சது தான் இந்த அப்படி இருந்தது இருக்குது. முதல்ல நம்ம இந்த நிலையில் ஒரு அந்த அன்னை லோகம்பால் அவருடைய அந்த இது இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த மகரிஷி இந்த அளவுக்கு எலிவேட் ஆகி கொண்டு வந்திருக்க முடியாது. குடும்பத்தில் உள்ள இது யார் அதை இது பண்ணுவா? அந்த தங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை. அந்த ஓலை குடிசை அதுவும் காற்றுல பறந்து போச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்குது. பள்ளிக்கூடத்து வராண்டாவில் போய் இருக்கிறாங்க. அவங்க பெரிய அளவில் செல்வத்தோடு வாழ்ந்த நிலையும் இப்போ இருக்குன்னு நினச்சியா எந்த பெண்ணாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அவங்கள திட்டிடுவாங்க. ஆனால் அப்போது கூட அவங்க பொறுமையாக கடைப்பிடிச்சு அவங்கள அனுசரணையோடு இது பண்ணதுனால தான் அவங்க இந்த சமுதாயத்துக்கு நமக்கு வேதாத்திரி மகரிஷி கிடைக்க முடியுது. நண்பர்களே, அதே போல் ஒவ்வொருவரும் அந்த இல்லறக்கடமையாற்றி குழந்தைகளை நம்ம வளர்க்கணும். இந்த சமுதாயத்திற்கு ஒரு பொறுப்புள்ள அவங்களாம் நம்ம நடந்து கொள்ள இதற்கு நம்மளுடைய அந்த காரணமானவங்களை நம்ம அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அன்னை லோகம்பால் அவர்களை நாம் எப்போதும் வணங்கி நம்ம அந்த வழியை நடந்து வருவோம். நண்பர்களே, இந்த இதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு
இது இருக்கு. அது என்ன அப்படின்னா, சமுதாயத்திற்கு ஒப்படைச்சிருது அப்படிங்கிறத ஒன்று சாமி சொல்லுவாங்க. 50 வயசுக்கு மேலே அவங்க ஒவ்வொருத்தரையும் அந்த சமுதாயத்திற்காகவே ஒப்படைச்சி அவங்க சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்ப கடமையிலேருந்து விளையணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நிலையை எல்லாரும் உண்டாக்கணும் அப்படின்னு நாம் அவங்ககிட்ட எல்லாருக்குமே சொன்னேன். என்ன 50 வயசுக்கு மேலே விட்டுருங்க. பட் அது நடக்கலை. அப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த நிறைய பேருக்கு அது தெரியாது. நான் ஒரு இடம் ஒன்று வாங்கி அதை விவசாயம் பண்ணலாம், இயற்கை விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணேன். அதில் பெருமளவு கஷ்டங்கள் தான் வந்து சேர்ந்தது. திரும்ப அந்த இடத்த ஒருத்தருக்கு அட்வான்ஸ் பண்ணி இது பண்ணும்போது அதை விற்க முடியல. கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது, வெள்ளங்க இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கு பிறகு தான் தெரிஞ்சுது. இப்போ அந்த இடத்துக்காரர் வந்து அவர் அதை திரும்ப எடுத்துக்க சொல்கிறாரு. அப்போது அதுக்காக கொஞ்சம் பணம் இதெல்லாம் இல்லை அப்படின்போது ஒருத்தர் அதை உதவி செய்கிறதா சொல்லியிருக்காரு. இப்போது அந்த மாதிரி அந்த இடம்னா அருமையான ஒரு தண்ணி உள்ளது, எல்லாமே இருக்குது. அது கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அதை முழுமையாக இந்த வேதாத்திரிய சமுதாயத்திற்காக அது பயன்படும் அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். அதுக்கு பிறகு அதில் இன்னும் நல்ல மூச்சோடு அதை பண்ண முடியும். எல்லோரும் நீங்கள் கொஞ்சம் வாழ்த்துங்க. எல்லாருமே இந்த இதில் பிரச்சனைகள்லாம் வந்து வாழ்த்துங்க. ஏன்னா மகரிஷி கூட அந்தளவு கஷ்டப்பட்டுருக்க மாட்டார். உண்மையிலே அவ்வளோ ஒரு கஷ்டங்கள் எல்லாம் வந்து அதை அனுபவிச்சாச்சு. ஒருவேளை அதையெல்லாம் நல்லதுக்கோ அப்படின்னு தான் நினைக்கணும். நம்ம பதிவெல்லாம் நீங்கிருக்கு அப்படின்னு நினைக்கணும். அவ்வளவு கஷ்டங்கள் எல்லாம் வந்துருக்குது. சரி, அதை நம்ம போக்கிடுச்சா, அந்த பதிவெல்லாம் போயிடுச்சா அப்படின்னு தெரியல. அந்த அளவில் இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த இது கிடைச்சுன்னு சொன்னால் இன்னும் அது நல்லா எல்லாருக்கும் பயன்படும். இன்னும் நல்ல தவத்தில் இது பண்ணுறதுக்கும் அதுக்கு நல்லா பயன்படும். நண்பர்கள் எல்லாரும் நீங்கள் வாழ்த்துங்க. முடிஞ்சால் எல்லாரும் ஒரு தடவை வந்து பாருங்கள், அந்த இடத்த பாருங்கள். நேராக தவத்தில் வாழ்த்துங்க, நேராக பார்த்து வாழ்த்துங்க. அது இந்த சமுதாயத்தில் பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துங்க. வாழ்க வளமுடன். அதை ஒவ்வொருத்தரும் அந்த உங்களுடைய வாழ்த்தாக இருக்கட்டும். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த வேதாத்திரிய கல்வி எல்லாருக்கும் போய் சேரணும். ஏதோ குறிப்பிட்ட பேர் நமக்கு மட்டும் இல்லை அப்படின்ல, உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் போய் சேர்ந்தால் தான் அந்த உலக அமைதி என்பது கிடைக்கும். அந்த அளவில் நம்மை மேம்படுத்திக் கொள்வோம். உலகெங்கும் வேதாத்திரியம் பரவட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேராசிரியர்கள் நிறைவு செய்து கொள்ளுங்கள். இந்த இறுதியாக உங்களுடைய கருத்துக்களை சொல்லி நிறைவு செய்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். நல்லதொரு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மனைவியை பற்றிய கருத்துக்களை தனபால் ஐயா, மாடசாமி ஐயா, ஆனந்தி அம்மா, இவங்க எல்லாருக்கும், அதே போல தாம்பரம் ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நல்லதொரு கருத்துக்களை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. ஒவ்வொருத்தருமே இந்த மனைவியின் பெருமைகளை, மகரிஷியின் பயிற்சிகளை செய்வதனால இல்லறத்துல எப்படியெல்லாம் உயர்வா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள். இந்த நல்லதொரு கருத்தை பகிர்வதற்கு காரணமாய் அமைந்த இறையாற்றலுக்கும் குருபிரான் அவர்களுக்கும் அன்னை லோகாம்பாள் அவர்களுக்கும் வணக்கத்தையும் போற்றுதலையும் இந்த நேரத்திலே அனைவரின் சார்பாக உரித்தாக்கிக் கொள்கிறோம். இறையருளும் குருவருளும் அன்னையின் அருளாற்றலும் நம் அனைவரோடு இணைந்து வழி நடத்தட்டும். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
இன்றைய நிகழ்வினை சிறப்பாக நடத்தி தந்த பேராசிரியர் சாந்தகுமார், பேராசிரியர் மீராம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்கள் நம் அருட்தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். அருள்நிதி தனபாலை அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் அருட்தொண்டு சிறக்க வாழ்க வளமுடன். அருள்நிதி செல்வியம் அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். அருட்செல்வர் மாடசாமி அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்தம் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்தம் அருட்தொண்டு வாழ்க வளமுடன். அருள்நிதி சண்முகநாதன் வாழ்க வளமுடன். அவர்கள் வாழ்விலே எல்லா வளங்களும் பெற்று சிறப்போடு வாழ குருவர்களும் திருவர்களும் துணை நிற்கட்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. உலக நல வாழ்த்து. வேறு ஏதாவது இருக்குன்னா சொல்லுங்க, அல்லது நிறைவு செய்து கொள்ளலாம். எல்லாருமே நம்ம பேசியாச்சு. வேறு ஏதாவது கருத்துக்கள் இருக்குன்னா சொல்லுங்க, அல்லது நிறைவு செய்து கொள்ளலாம். ஐயா வாழ்க வளமுடன். நைட்டு 9 மணிக்கு தவம் இருக்குதுங்கல்ல? அம்மா 9:15க்குமா? ஆனால் அது இப்போ கைவிட்டாச்சு. அவங்க அதை உங்களால் கலந்துக்க முடியும்னா திரும்ப ஆரம்பிக்கலாம். அவங்க சாந்தகுமார், மீராம்மா அவங்க 2 பேரும் ஒர்க்கில் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அது அவங்க அது திரும்ப ஆரம்பிக்கணுங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது. நான் ஒரு ஆள் மட்டும்தான் இது பண்ண முடியல அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு நிறைய வேலை எப்போ அதிகமாக இருக்கிறதுனால பண்ண முடியல அப்படின்னு சொன்னாங்க. அது ரெகுலராக வந்து அட்டன் பண்ண முடியும்னா அது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். அது 9:15 மணிக்கு இறைநிலை தவம் நடத்திக்கிட்டே இருந்தோம். அதை கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்தாங்கன்னா ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். அதை இவங்க 2 வாட்டியும் சொல்லியிருக்கிறேன். அது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் ஆட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். மீண்டும் கூடுவோம். குருவர்களும் திருவர்களும் நம்மோடு கூட இருப்பதாக. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.